Assalamu alaikum friends, welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய மீன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து கேரளா ஸ்டைல்ல மீன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மீனை வந்து வறுத்துக்க போறோம். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், மஞ்சள்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், அடுத்தது பெப்பர் பவுடர் மிளகுத்தூள், ஒரு பாதி எலுமிச்சைப்பழம். இதை நம்ம வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதில் நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இதை நல்லா கலந்துட்டு இது கூட சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம மீன் மேலே அழகாக பூசி வச்சிடலாம். ரெடி பண்ணி பாருங்கள். அப்போ மீன் மேலெல்லாம் தடவியாச்சு. மீன் வந்து வறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம சமைக்க போகிற பாத்திரத்தில் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூடான உடனே வச்சுருக்க மீன் பீசஸ் எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து 1 pot ஃபிஷ் பிரியாணி தான். அப்படின்னா ஒரே பாட்லேயே நம்ம வறுத்து அதே பாட்லேயே தான் நம்ம வந்து பிரியாணியும் தாளிக்க போகிறோம். இதுக்கு நம்ம வேறு எந்த பாத்திரமும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் தான் நம்ம வந்து பிரியாணியுமே தாளிக்க போகிறோம். அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே மீன் பிரியாணிக்கு செலக்ட் பண்ணுற மீன் வந்து பாறை மீன், தேங்காய் பாறை, அந்த மாதிரி சட்டுன்னு உடையாத மீனாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி செய்யும்போது அந்த மீன் பீசஸ் எல்லாம் சிதறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ண மீன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நான் 2 டைமாக போட்டு மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதே ஆயிலில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 நட்சத்திரப்பூ, அப்புறம் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் வந்து 1/2 kg அளவு தான் அரிசி சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயம் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சரியாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழஞ்சி வரணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் கணக்குக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே கலந்து அரைச்சி தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போது இது நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் வதக்கி எடுத்துக்கலாம். இதனுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம மீன் வறுக்கிறதுலேயும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து தான் வறுத்துருக்கோம். அந்த காரமும் இதில் இறங்கும். அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாம். மசாலா ட்ரையாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதங்க விடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மீனை வந்து நான் முள் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். 2 மீனுன்னு இல்லாமல் 4 மீன் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கிட்டோன்னா பிரியாணியில் வந்து மீனோட வாசனையும் ஃப்ளேவரும் நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா குக் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு எப்பயுமே இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது இந்த மசாலா வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும். இந்த மசாலா நல்லா குக் ஆனால் தான் பிரியாணிக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும்.
பாருங்கள். இப்போ இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த மீனோட நம்ம கலந்து வச்சுருந்த மசாலா, அப்புறம் எலுமிச்சைப்பழம் எல்லாமே நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளேவரும் இந்த தண்ணியில் வந்து நல்லாவே இறங்கும். அதுவும் நம்ம பிரியாணிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்ச நேரம் இது அப்படியே கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணுற மீன் வந்து சீக்கிரத்தில் உடையாத மீனாக நம்ம செலக்ட் பண்ணோன்னா இந்த முள் எதுவுமே வந்து பிரியாணியில் சேராது. ப்ளஸ் இதனுடைய ஃப்ளேவர், வாசனை எல்லாமே அதில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ தண்ணியும் குறைஞ்சிருக்கு. ஸோ நான் அந்த மீன் பீசஸை நான் வந்து வெளியில் எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம இந்த மீன் பீசஸ் போட்டது எல்லாத்தையும் வெளியில் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். அந்த 3 கிளாஸ் ரைஸுக்கு 3.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கிளாஸ் அளவுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா சாதம் உடையாமல் பார்க்கவே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ கொத்தமல்லி, புதினா தழையை அப்படியே குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். கலர் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நான் பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பாஸ்மதி அரிசியை நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வதக்கி எல்லாம் முடியறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஸோ அந்த அரை மணி நேரம் ரைஸ் ஊறுனா போதும், சரியாக இருக்கும். இப்போ இருக்க ரைஸ் எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீன் பிரியாணி செய்யும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் முள் சேர்கிறதுக்கான சான்ஸ் இருக்காது. நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் பீசஸை தான் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் ஃப்ளேவருக்காக வறுத்த மீனை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப தாராளமாகவே குழந்தைங்களுக்கு பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கா என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்படி உப்பு கம்மியாக இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு லைட்டாக உப்பு குறைவாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக சால்ட் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இன்னமும் தண்ணி கொஞ்சம் தெரியுது. இந்த தண்ணியும் கொஞ்சம் குறையணும். சாதமும் தண்ணியும் கொஞ்சம் கலந்து வரும்போது நம்ம அப்படியே மூடி போட்டு தம்க்கு விட்டுடலாம். தம்க்கு விடுறதுக்கு அடியில் வந்து ஒரு தவா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பழைய தவா ஏதாவது இந்த பாத்திரத்துக்கு அடியில் வச்சுட்டு அது மேலே இந்த சமைக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுடுங்க. இப்போது இந்த மூடி போட்டு நான் வந்து தம்க்கு விட போகிறேன். எப்போவுமே தம்க்கு விடுறதுக்கு நான் அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணாமல் இந்த பாத்திரம் மூடியில் இருக்க அந்த ஹோலை மட்டும் அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எதுவுமே உடையில, ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு டைம் அப்படியே பெரட்டி போட்டுடலாம். முன்னாடியே ஃபிஷ்ஷு சேர்த்துருந்தோன்னாக்கா இந்த சமயத்தில் இந்த மாதிரி பெரட்டி போடும்போது கண்டிப்பாக உடஞ்சி முள்ளெல்லாம் நம்ம ரைஸ் கூட சேர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் முன்னாடி சேர்க்கலை. இப்போ நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம குக் பண்ணுவோம். தம்லேயே வச்சுருப்போம். ஸோ அதனால் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையும் சாப்பாடு மேலே இப்படி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே எப்படி இவ்வளோ நேரம் தம் ஆச்சோ அதே மாதிரி வச்சிடலாம். ஃபிஷ் பீசஸ் எல்லாம் வச்சாச்சு. இப்போது நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம பிரியாணி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக அந்த ரைஸ் எல்லாமே நல்லா அழகாக பூத்து வெந்து நம்ம மீன் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த 1 பாட் மீன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஃப்ஷீன்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.